सिर्फ हम जाके जो बसेंगे तो काफी है क्या? கடைசி கேக்குதா? அல்லேலூயா. அல்லேலூயா. மோசமான சூழ்நிலைக்கு வந்திருக்கோம். बुरी परिस्थिति में आ चुके हैं। இன்னும் தேவ பயம் புரிய தெரியல நமக்கு. अब परमेश्वर की भय के बारे में नहीं जानते இந்த हैं। வசனம் நீதிமான் கர்த்தரி நாமம் பல துருவம்னா கோபுரம். जो दृढ़गढ़ बोले वो तो एक बड़े गुम्बद की जैसे। ஏன்னா அந்த நாட்கள்ல ஒவ்வொரு தேசத்திலையும் அவங்க ஆபத்துக்கு ஒழியிருக்கு தேசத்தின் முன்பக்கம் கோபுரம் கட்டிருப்பாங்க. उस दिनों में जो संकट के समय में छुपने के स्थान के समान एक गुम्बद को रखकर वैसे ही उसके अंदर छुपते थे। பகைவர் வந்து அதுல போய் ஓடி ஒளிஞ்சுக்குவாங்க. विरोधी लोग आएंगे तो उसमें जाके बस जाते हैं। அது எவ்வளவு பெரிய கோபுரமா துருகமா இருக்கும். देखियो कितने बड़े गढ़ बनकर और एक बड़े गुम्बद के जैसे அந்த रहेंगे। பகைவர்கள் வந்தா இவங்க கல்ல தூக்கி எறிவாங்க இல்லைன்னா அம்பு எறிவாங்க. जो विरोधी लोग आएगा तो तीर को भेजेंगे नहीं तो पत्थरवा करेंगे। லேசில கிட்ட வர முடியாது. जो आसान जरिए से अंदर नहीं आ सकते हैं। இது உலக மக்கள் தங்கள் ராஜ்யத்தில் உள்ளவர்களை காப்பதற்கு முன் யோசனையாக செய்தார்கள். इस संसार के लोग अपने को जो सुरक्षित रखने के लिए पहले के एक गढ़ के समान बना के रखा है। இன்னைக்கு நானும் நீங்களும் அவருடைய நாமும் தரிக்கப்பட்டிருக்கோம். आज मैं भी अभी उनके नामों को पहना गया है। அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான்களா இருக்கும். उनके लहू से धोया गए धार्मिक के समान हम रहते हैं। ஆனாலும் உபத்திரவ பட வேண்டியது அவசியமா இருக்கு. लेकिन संकट उठाना हमारे लिए आवश्यक है। அந்த உபத்திரவத்துல இருந்து நமக்கு மாறுதல் தருவாருங்க விசுவாசம் நமக்கு வேணும். उस संकट की गुफा से बदल जाएगी करके एक विश्वास हमारे अंदर चाहिए। சாலமோன் எழுதுவாங்க கர்த்தரி நாமும் பலத்த துருக்கம். सुलेमान लिखता है कि यहोवा की नाम दृढ़गढ़ है। நீதிமான் அதற்கு ஓடி சுகமாயிருப்பான். दार में उसमें जाके जो बसेंगे करके कहता है। நம்ம எல்லாரும் இப்ப நீதிமான்கள் தான். हम सभी धार्मिक लोग हैं, நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். लेकिन अपने आप को जांचना है। நிறைய நீதிமான்கள் பைபிள்ல வந்திருக்கு. बाइबल में बहुत धार्मिक के बारे में आई है। இப்ப நம்ம வேத பாடம் வாசிக்கிறதுல நம்ம பார்த்தோம். हम शास्त्रों को पढ़े थे, उसमें हम देखने लगे। என்னது வாசித்தோம் நம்ம? हम क्या पढ़े थे? யாருக்காவது சொல்ல முடியுமா? किसी को बोल सकेंगे? வாசித்த பகுதி என்ன காரியம்? தானியல் பாவரிக்கை பரிந்து பேசுகிறார். जो विनती करता है। அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் நீதிமான். मैं भी अपनी धार्मिक है। நமக்கு அவருடைய நாமம் பலத்த துருகம் தான். हमारे लिए उनकी नाम दृढ़गढ़ है। நம்ம என்ன பண்ணி போறோம்? हम क्या करते हैं? அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம குடும்பத்துக்காக நம்ம பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். हमारे परिवार हमारे सुरक्षा के लिए प्रार्थना करना है। சொல்றதா அதுதான். हर पल कहता है। நம்ம சபைக்காக பக்கத்து வீட்டுக்காக உறவினருக்காக நம்ம முழு மனதோட ஜெபிக்கணும். हमारे कलीसिया के लिए हमारे पड़ोसी के लिए पूरे तन मन से प्रार्थना करना है। அவங்க நம்மளை நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் நம்ம கடமை பரிந்து பேச வேண்டும். वो लोग हमें प्रेम करे या ना करे, हमारे कर्तव्य है कि हम प्रार्थना करना है। முழு உள்ளத்தோடு நம்ம ஜெபிக்கணும். पूरे मन के साथ हम प्रार्थना करना है। நீதிமான் பட்டியல நம்ம வர முடியும். तब हम धार्मिक इस जगह पर आ सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। பைபிள்ல இருந்து சொல்ல முடியுமா யாரெல்லாம் பரிந்து பேசினாங்க? बाइबल से बोल सकेंगे कौन कौन विनती किया? இன்னும் யார் சொன்னா மோசேன்னு? அல்லேலூயா. இனிமே சொந்த குடும்பத்துக்காக பரிந்து பேசுறது யாரு? उसकी परिवार के लिए विनती कौन किया? பலி செலுத்தினது யாரு? அப்புறம் சொந்த குடும்பத்துக்காக. அது சோதம் பட்டதுக்காக பரிந்து பேசினாரு. योग योग। योग। சரி. அல்லேலூயா. हालेलुया। யோபு ரொம்ப நீதிமான். अय्यूब बहुत बड़े धार्मिक था। நம்மளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். हम भी परमेश्वर बस मांगना है। துன்பத்தினுடைய கடந்து வந்தாலும் हम दुख की ओर से आ सकेंगे। நம்ம ஆண்டவர் பற்றிய அவர் நீதி செய்கிற தேவன் என்று वो न्याय करने वाला परमेश्वर है நம்மளுக்கு करके நம்பிக்கை வேணும். हमारे लिए एक भरोसा चाहिए। நம்ம பாடு துன்பத்துல அதெல்லாம் காத்துல என்ன செய்யும்? பறக்கும். हमारे संकट सब हवा में उड़ जाएगी। தேவ மகிமை குறித்து ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை உறுதி வேணும். परमेश्वर के बारे में एक स्थिरता हमारे लिए चाहिए। அவர் நம்மை மகிமைப்படுத்துவார். वो हमें महिमा करेंगे। நம்ம சூழ்நிலைக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கலாம். हमारे परिस्थिति के लिए उनके लिए कोई संबंध नहीं हो सकता है। மகிமையின் ஆழத்தை நம்ம உறுதியா இருக்கணும். उसकी महिमा की गहराई में हम स्थिर बनना है। அவ்வளவு நம்பிக்கை நமக்கு. इतनी भरोसा हमारे लिए चाहिए। முக்கியமா நம்ம சுய சாகணும். पहले हमारे स्वयं को बिठाना है।
பரிசுத்தமான ஒரு தைரியம் வேணும். पवित्रता से एक धैर्य चाहिए। நம்ம தேவன் நீதி செலுத்துகிற தேவன் தான். हमारे परमेश्वर न्याय को झुकाने वाला நமக்கு है, தான் அவர் நீதி செலுத்திருக்காரு. जो के लिए जो न्याय जताए அவர் है। நாமத்தை தரிச்ச நம்மட்ட उनकी नामों को पहना गया हमें। தேவ அன்பு இல்ல. परमेश्वर की प्रेम नहीं है। அல்லேலூயா. அல்லேலூயா. பதில் செய்ய தருணம் பார்த்துட்டு இருக்கோம். हम उनके विरोध बातें करने के लिए हम मौका ढूंढते हैं। பார்க்காம இருக்கலாம், नहीं तो ना देखा ஏனோ தான வாழ்க்கையா இருக்கலாம். ऐसे कालीपन के आलसी जीवन हो सकता है, அவர் நமக்கு துருகமானார். लेकिन वो हमारे दृढ़ गड़े तो அவர் அடக்கல பட்டணமானார். वो हमारे संस्थान की शहर हो நாம் सकता है। ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். हम प्रार्थना करने वाले व्यक्ति के समान होना है। இந்த தானியேல் इस दानियेल 70 வருஷத்துக்கு பிறகு என் ஜனங்களை நான் கூட்டி சேர்ப்பேன், அவங்களுக்கு விடுவிப்பேன் சொல்லியிருந்தார். 70 साल के बाद मेरे प्रजा को मैं चुराऊंगा, ले आऊंगा करके कहा था। அந்த வருஷங்கள் முடிஞ்சிட்டு वो साल बीत गया है। முடிஞ்சிட்டு அவர் தான் செய்வாரேன்னு அவர் இருக்கல. जो बीत गया करके वो करेंगे करके वो ऐसे नहीं बैठा था। இவர் ரொம்ப நீதிமான், वो ज्यादा धार्मिक था, தேவனுக்கு முன்பாக பக்தி வைராக்கியம் நிறைந்தவர். परमेश्वर की सम्मुख धुन विलास के साथ रहने लगे। ஆனா அவருடைய ஜெபம் எப்படி இருக்கு? लेकिन उसकी प्रार्थना कैसी है? நாங்கள் பாவம் செய்தோம். हम पाप किए हैं। அல்லேலூயா. हालेलुया। அவர் செருப்பை கலத்தி போட்டு वो अपने जूते को निकालकर பாவம் செய்தவங்க செருப்பு போட்டுட்டார். जो पाप करने वाले जूते को पहनने लगे। நாங்கள் பாவம் செய்தோம். हम लोग पाप किए हैं। நீங்கள் அவர் பரிந்து பேசுகிறார். वो विनती करता है दूसरे के लिए। எங்க பார்த்தாலும் இருள் சூழ்ந்து இருக்கிறது. कहाँ भी अंधकार छा लिया है। நம்மிடம் கொஞ்சமாவது மாறுதல் வந்திருக்கிறான்னு நம்ம தான் பார்க்கணும். हमारे थोड़ी तो बदलाव है क्या करके अपने आप जांच के देखेंगे। அல்லேலூயா. हालेलुया। நம்ம மாத்திரம் ஓடி சுகமா இருந்தா போதாது. सिर्फ हम चंगाई के साथ रहना काफी नहीं है। நம்மளை சார்ந்தவர்கள், நம்ம தேசம் எல்லாரும் சுகமா இருக்க வேண்டும். हमारे और रहने वाला हमारे देश चंगाई के साथ रहना है। அப்போ நம்ம எப்பவும் இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். हम लगातार प्रार्थना करने वाले व्यक्ति के समान रहना है। அன்னைக்கு கன்னிமரியாள் வாழ்ந்த நாட்கள்ல कुंवारी मरियम ने जीने का टाइम பெண்கள் எல்லாரும் சரித்திரம் அவங்க பார்ப்போம். அவங்க அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இந்த யூதர்கள் जो महिलाओं ने ये सब इतिहास पाया करके यहूदी लोग उसकी जांच के देखता है। ஒரு கன்னி வயிற்றில் பிறப்பாருன்னு எல்லாருக்கும் தெரியும். एक कुंवारी की पेट में जन्म होंगे करके कहा है। என் வயிற்றுல பிறப்பாரான்னு எல்லாரும் நிறைய பேர் அரண்மனையில உள்ளவங்க, பணக்காரங்க, எல்லா பெண்களும் பார்த்துட்டு இருந்தாங்க. मेरे पेट में जन्माएगा करके राजमहल में रहने वाला सारे जो कुंवारियों ने इस प्रकार आशा रखने लगे। கன்னிமரியாள் இதை பற்றி நினைக்கவே இல்லை. कुंवारी मरियम इसके बारे में सोचा ही नहीं थी। நம்ம வயிற்றுல பிறக்கணும்னு நினைக்கல. अपने पेट में जन्माना करके नहीं सोच रही थी। பரிசுத்தமான பெண்ணா இருந்தாங்க. पवित्र एक स्त्री थी। அவங்கள ஆராய்ச்சி பண்ணேன் நான். मैं उन्हें जांचने लगी उस दिन। அவங்க எல்லாவற்றிலும் மனரமியமா இருந்தாங்க. वे सभी में मनोल्लास के साथ रहने लगे। தேவதூதன் வந்து சொல்றாங்க, स्वर्गदूत आके कहता है, வாழ்கன்னு சொல்றாங்க. जो बधाई होकर के कहता है, ஸ்திரீகளுக்குள்ளே நீங்க பாக்கியவதின்னு சொல்றாங்க. जो स्त्रियों के अंदर तुम धन्य व्यक्ति है। உங்கள்கிட்ட தேவகுமாரன் பிறப்பாரு. तुम्हारे अंदर परमेश्वर के पुत्र जन्माएंगे। உங்களுக்கு ஒரு சந்தேகம். उनके एक शक होने लगा। யோசேப்புக்கும் கன்னிமரியாளுக்கும் நியமிக்கப்பட்டவங்களா இருக்காங்க. यूसुफ को और जो मरियम कुंवारी ने जो नियुक्त किया था, அப்ப தேவதூதன் விவரம் சொல்றாங்க. स्वर्गदूत ने उसके बारे में बताने लगे। பரிசுத்த ஆவி உங்கள் மேல் பெறக்கொள்ளும். पवित्र आत्मा तुझ में बरपलवाएंगे। அப்ப அவங்க சொன்னது என்னது? तब उन्होंने क्या कहा था? பெருச்சு நின்னாங்க, जो वो तड़पने लगे, ஆண்டவருக்கு அடிமைன்னு சொன்னாங்க. परमेश्वर की दासी हूँ करके कहने लगे। हालेलुया। ஆண்டவருக்கு அடிமைன்னா என்ன அர்த்தம்? परमेश्वर की दासी बोले तो क्या मतलब है? நம்ம யோசனைப்படி ஒண்ணுமே நடக்க हमारे सोच के अनुसार कुछ भी नहीं होती है। அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம யோசனைகள் அவரை தான் பார்க்கணும். हमारी योजना उनके और देखना है। அப்போ இந்த அம்மா ஒவ்வொரு காரியத்தையும் கவனிச்சு வந்தாங்க. इस माँ ने हर एक बातों को सोचने लगी। ஆனா அந்த நாட்கள்ல இவங்க குழந்தை உண்டாயினு தெரிஞ்சதுன்னா கல்லறியப்படுவாங்க. उस दिनों में ये इसे जो जन्मा है बोले तो पत्रवा किया जाते थे। யோசேப்பு ரகசியமாக தள்ளணும்னு நினைச்சாங்க. ये यूसुफ ने उसे रहस्य से उसे जो विवाह करना करके सोचने लगे। ஆண்டவர் சொப்பனத்துல தேவதூதமா சொன்னதை அவங்க கேட்டுட்டாங்க. जो परमेश्वर ने सपना में विस्तार से कहने लगी तो सुनने लगा। யோசேப்பு பற்றி என்ன சொல்லியிருக்கு பைபிள்ல? यूसुफ के बारे में क्या कहा है बाइबल में? நீதிமான். वो एक धार्मिक था। क्यों? இப்ப உலக பார்வைக்கு கன்னிமரியாள் குற்றவாளி. संसार की रीति से कुंवारी मरियम दोषी थी। இப்ப இவளை நம்ம அவமானப்படுத்த கூடாது. अब इन्हें अपमान नहीं करना है। இந்த நாளில் பேசுகிற நானும் நீங்களும் மற்றவர்களை அவமானப்படுத்த முந்திக் கொள்ளக்கூடாது. इस दिन मैं भी अभी दूसरे को अपमान करने के लिए पहले नहीं होना है। ஒருவேளை அவங்க இன்றைக்கு உரியவங்களா இருந்தாலும் அவங்களுக்காக நம்ம
செபிக்கவும் அவங்களை அவமானப்படுத்தாதபடி மறைத்து வைக்கவும் அதுதான் நீதிமான். इस रीति से ऐसे हो सकता है कि उन्हें अपमान न करते हुए उसे छुपा कर रख ले, उनके लिए प्रार्थना करना है। அதனாலதான் யோசேப்பு நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் தள்ளிவிட யோசனையா இருந்தார். इसलिए यूसुफ ने जो धार्मिकता की उसमें उसको जो उसे नहीं अपमान नहीं करना करके उसे ढकलना करके सोचने लगे। தேவன் நமக்கு பலத்த துருகமா இருக்கணும்னா परमेश्वर हमारे लिए बड़ी दृढ़ रहना बोलेगा तो வார்த்தை ரொம்ப சுருக்கமா இருக்கணும். अपने वचन में बहुत धीरज होना है। வாயினால நிறைய வருத்தங்கள் இருக்கு. मुंह से बहुत तकलीफ होती है। அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. யோசேப்பை பற்றி வேதம் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கு. यूसुफ के बारे में बाइबल कितनी अच्छी से बताती है। அவன் அவமானப்படுத்த மனதில்லாம அவன் நீதிமானா இருந்தார். वो धार्मिकता की उसमें अपमान करने के लिए मन नहीं रहा, அவமானப்படுத்த மனதில்லை. उसे अपमान करने के लिए मन नहीं रहा। நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. अपने लिए लिखा गया है। ஒருவரை ஒருவர் அவமானப்படுத்துவதற்காக அவர் சிலுவையில் தன்னை ஒப்புக் கொடுக்கல. एक दूसरे को अपमान करने के लिए क्रूस पर नहीं सौंपा है। அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவங்க முதல் பையன் பிறந்தாங்க இயேசுவானவர். पहले बच्चे जो यीशु जन्माने लगे, அடுத்த பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துக்க மாட்டாங்க இவர் தேவகுமாரன். दूसरे बच्चे को ना बता रहेंगे कि ये परमेश्वर के पुत्र ஆனா है। கன்னிமரியாளுக்கும் யோசேப்புக்கும் இது தேவகுமாரன் என்று நல்லாவே தெரியும். लेकिन कुंवारी मरियम यूसुफ को पता है कि ये परमेश्वर के पुत्र है। ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க ஒவ்வொரு காலமும் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. हर एक पलों में हर एक दिनों में बहुत कष्ट उठाने लगे। தேவகுமாரன் வயிற்றுல அவங்க நிறை மாதமா இருக்கும்போது கழுதையில ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணாங்க. वो जो बच्चे बहुत बढ़ते ही पेट में तो बहुत दूर तक यात्रा करने लगे। அவங்க உலக ரட்சகரை வயிற்றுல வைத்திருந்தாங்க. उस संसार के उद्धारकर्ता अपने पेट में रखा तो சத்திரத்துல இடம் இல்லை. जो उसकी चरणी में भी जगह नहीं था। அல்லேலூயா, அல்லேலூயா. அதையெல்லாம் அவங்க அமைதியாக செலுத்தாங்க. सब कुछ दीनता से सब कुछ करने लगे। தேவகுமாரனே நம்ம பெற்றெடுக்க போறோமே, அப்ப ஏன் நம்ம இவ்வளவு கஷ்டப்படணும்னு அவங்க நினைக்கவே இல்லை. परमेश्वर के पुत्र को जन्माते हैं, फिर क्यों हम इतने कष्ट उठाने करके नहीं सोचे हैं। எல்லாவற்றையும் மனதில் வைத்து யோசிக்கிறவர்களாக இருந்தாங்க. सभी को मन में रख के सोचने वाले के समान रहा। ரெண்டாவது அவங்க மாட்டு தொழுவத்தில் தான் குழந்தை பிறந்தது. उसके बाद तो वो जो चरणी में वो जो जन्म होने लगे, சாஸ்திரிகள் வந்து பார்த்தாங்க, जो शास्त्रियों ने आके देखने लगे, மேய்ப்பர்கள் வந்து பார்த்தாங்க. जो चरवाहा ने आके देखने लगे, எல்லாவற்றையும் மனதில் வச்சு யோசனை பண்ணினாங்க. सभी कुछ मन में रखे योजना करने लगे। அதுக்கு பிறகு யாக்கோபு யோசேன்னு நாலு குமாரர்கள் வேற பிறந்தாங்க. उसके बाद 4 पुत्रों ने उनके लिए जन्म होने लगा। நாலு நினைக்கிறேன். 4 करके सोच रही हूँ। அவங்க பெண் பிள்ளையும் அவங்க பெற்றாங்க. जो स्त्रियों भी जन्म होने लगा, ஆனா பிள்ளைகிட்ட சொல்லி இருக்க மாட்டாங்க. लेकिन बच्चों से ना कहा रहेंगे। ஏன்னா ஆண்டவர் இவங்களுக்கு பேசும்போது சகோதரர்கள் விசுவாசம் இல்லைன்னு जब परमेश्वर इनके साथ बातें करते थे भी उसने उनकी भाई लोग ने विश्वास नहीं किया है। இயேசுவானவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு यीशु मसीह मरकर जी उठने के बाद சகோதரர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. सारे भाई लोग ने उद्धार पाते हैं। இவங்க கன்னிமரி அம்மா நான் ஆண்டவருடைய தாயார் என்று எந்த பெருமையும் பண்ணல. जो कुंवारी मरियम परमेश्वर की जो माँ का कोई घमंड नहीं की थी। எல்லா விசுவாசிகளோட அவங்களும் சேர்ந்த 120 பேர் கூட இருக்காங்க. 120 लोग के साथ इन्होंने भी बजा के बैठने लगी। அப்போ இவங்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது तब इनकी जिंदगी को हम देखते समय தேவதூதன் சொன்னோடனே பாட்டு படிக்காங்க. स्वर्गदूत ने आके बोलते ही गीत गाते हैं। பழைய ஏற்பாட்டில் உள்ள பாட்டு. ये पुराने नियम की गीत வேதத்தை நன்றாக அறிந்திருக்காங்க, சாஸ்திர- ஆராய்ந்து பார்த்திருக்காங்க. शास्त्र को अच्छी तरह से जांच कर देखने लगे। அது அப்படிப்பட்ட பெண்ணை தேவன் தேர்ந்தெடுத்தாங்க. इस प्रकार की महिलाओं को परमेश्वर चुन के लिया है। நிறைய பாடுகள் பட்டாங்க. जो परमेश्वर ऐसे गाय அவங்க थी, ஒரு அம்மா वो माँ थी। தேவகுமாரன் அடித்ததை பார்த்தாங்க, जो परमेश्वर पुत्र मारा जाते उसे देखते हैं, காயப்பட்டதை பார்த்தாங்க, उसकी घावों को देखने लगे, சிலுவையில் அறையப்பட்டதை பார்த்தாங்க. क्रूस पर जो मारा गया उसे देखते हैं। நம்ம எல்லாம் காயமா இருக்கு. हम भी महिला है, நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் வந்தா நம்மால தாங்க முடியாது. हमारे बच्चों के लिए कुछ खड़े हो तो हम सहन नहीं कर सकेंगे, ஆனா அவங்க அதையும் சகித்தாங்க. लेकिन उन्होंने वो भी सहन करने लगे। அல்லேலூயா. அல்லேலூயா. நானும் நீங்களும் நீதிமான் பட்டியல வரணும்னு சொன்னாங்க. मैं भी अभी धार्मिक की जगह पर आना है बोलेगा तो இவங்க ஒரே ஒரு செய்தி கொடுத்தாங்க. जो इन्होंने एक ही संदेश दिया था। என்ன செய்தி கொடுத்தாங்க? क्या संदेश दी थी?
கன்னிமரியான்னு ஒரு செய்தி கொடுத்தாங்க. நீ நல்லா படிச்சிருக்கிய, நீ என்னோட மேல பெறவங்களுக்கு வருத்தம் சொல்லலையா? உங்க பிள்ளைகள் நிறைய வேதம் படிச்சிருக்கேன், அதை கேட்டு நீ சொல்லிக்கியா? அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாரோ, उन्होंने जो क्या कहता है, இது ஒரே செய்தி தானே. एक ही संदेश है ना, வேலைக்காரருக்கு சொன்னாங்கல்ல, जो नौकरों को कहने लगे, அவர் என்ன சொல்லுகிறாரோ उन्होंने அதன்படி செய்யும். उन्होंने क्या कहता है उनके இன்னைக்கு நம்ம अनुसार करो। வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். हमारे में हर एक लोग धन्य व्यक्ति है। நம்மளுக்கு எச்சரிப்பின் சத்தம் வந்து கொண்டு இருக்குது. हमारे लिए चेतावनी की आवाज आते நம்ம रहती है, நடைகள் மாற வேண்டும். हमारे चाल चलन बदलना है, நாம் பரிந்து பேசுறவர்களாக இருக்கணும். हम विनती करने वाले की समान रहना है, எல்லா சத்துருக்களுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணணும். सारे शत्रुओं के लिए प्रार्थना करना அவங்க है, நல்லவங்களுக்காகவும் இயேசுவானவர் மரித்தார். अच्छे लोगों के लिए यीशु मरा क्या, நம்ம பாவிகளுக்கு இருக்கை நமக்காக அவர் மரித்தார். हम पापी थे, हमारे लिए उन्होंने मर गए थे। அல்லேலூயா, அல்லேலூயா. 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 அப்போ இந்த கன்னிமரியாளுக்கு நம்ம நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு. इस कुंवारी मरियम के पास बहुत सीखने की आवश्यक है। அவங்க உலக ஆசைப்படல. उस संसार की आशा नहीं रखी நான் थी। தேவகுமாரனுடைய அம்மான்னு எங்கேயுமே அவனுக்கு முந்தி தலை நிமிர்ந்து நிக்கல. मैं परमेश्वर की जो माँ करके कहा भी सिर उठ के नहीं खड़ी थी, எல்லா விசுவாசிகளோட சக விசுவாசியாக உட்கார்ந்திருந்தாங்க. सारे विश्वास की साधु विश्वास की समान बैठने लगी थी। ஆண்டவருக்கு அடிமைன்னு எப்படி சொன்னாங்க? परमेश्वर की गुलाम करके किस प्रकार बोलने लगे। வந்திருக்கிற நம்ம அவருக்கு ஆண்டவருக்கு அடிமையா இருக்கணும்னு பயத்தோடு நடுக்கத்தோடு ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஜெபம் பண்ணணும். आए हुए हम भी उनकी बाई के साथ रहने के लिए हर एक पलों के लिए प्रार्थना करना है। செய்தி கொடுக்கிற நானும் ஜெபம் பண்ணணும். जो प्रार्थना कर संदेश देने वाले मुझे भी प्रार्थना करना இதுவரை है। நம்ம ஆண்டவருக்கு அடிமையா இருக்கல. अब तक हम परमेश्वर के गुलाम बन के அவர் नहीं என்ன रहा। சொல்கிறாரோ அதுபடி நம்ம கேட்கல. उन्होंने क्या कहता है उनके अनुसार हम नहीं सुना ஆனா है, இன்னும் அழிக்கவில்லை. अब तक हमें नहीं मिटाया है। அதான் ராத்திரி ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், इसी में रात भर परमेश्वर से कह ஆண்டவரே रहे हैं, இன்னும் நாங்க என்ன செய்யணும்? परमेश्वर आपको क्या करना இன்னும் है நாங்க என்ன செய்யணும்? और हम क्या करना है, தெரியலையே. हमें कुछ भी नहीं पता है। சாமியில் குழந்தையா இருந்தாரு. सामुएल एक बच्चा था, அம்மா பொருத்தனை பண்ணி கொண்டு சேர்த்திருந்தாங்க. माँ ने निर्णय कर उसे छोड़ने लगे। ஆண்டவருடைய சத்தம் சாமியலுக்கு வந்தது. परमेश्वर की आवाज सामुएल के जरिए से आने लगी। அல்லேலூயா. हालेलुया, हालेलुया। அந்த கவி சொல்லும் அடியே கேட்கும். यहोवा बोल गुलाम सुनते இது நம்ம हैं। காத்துல நமக்கு ஒழித்து கொண்டு இருக்கணும். यही बात हमारे कानों में होना है। மரியாள் அம்மா சொன்னாங்க, मरियम माँ जी ने कहने அவர் என்ன लगी, சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். उन्होंने क्या कहता है उसकी जरिए से करो, அதுதான் நீதிமான். वही धार्मिकता है। சாமியல் அந்த குழந்தை பருவமா இருக்கும்போது सामुएल एक बालक था, கர்த்தருடைய சத்தம் ஏழு சொல்லி கொடுத்த போது परमेश्वर की जो शब्द है करके गेली कहते समय கர்த்தாவே சொல்லும் அடியேன். गुलाम पर यहोवा बोलो को गुलाम सुनते हैं कर இவங்களும் கன்னிமரியாள் மாதிரி சொல்றாங்க. ये भी जो कुंवारी मरियम की जरिए कहता है, அப்படிதானே எழுதியிருக்கு? நீ சொல்லும் அடியேன் கேள். आप நம்ம எல்லாரும் बोलिए गुलाम सुनते हैं कर நம்ம எல்லாரும் அடிமைகள் ஆகும் மட்டும் हम सब गुलाम होने का तक நம்ம அகந்தை உள்ளவர்களாக இருப்போம். हम घमंडी वालों को जैसा நம்ம मानते யோசனை हैं, பெரியதுன்னு நினைப்போம். हमारी योजना बहुत இது बड़े ஒன்றுக்கும் உதவாது. कुछ का लाभ சர்வ नहीं। வல்லமையுள்ள தேவன் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன் என்று சொல்லி सर्वशक्तिमान परमेश्वर में दिन नम्रता से कहता हूँ அப்படி करके कहता है। சாந்தம் மனத்தாழ்மையா இருந்தா மன்னிக்க தயவு இருந்த தேவனுடைய பிள்ளைகளாயிருப்போம். उनकी दिन नम्रता रहेगा तो हम क्षमा करने वाला परमेश्वर के बच्चे के समान रहेंगे। நம்மளே எல்லாரையும் மன்னிப்போம். हम भी सभी को क्षमा करेंगे। அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தது யாராவது சொன்னாரு, அவங்க நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். சவுலா இருக்கும்போது साउल रहने का टाइम அவர் என்ன நினைச்சாரு? வேதத்தை நல்லா படிச்சிருந்தாரு. उन्होंने बाइबल को अच्छे से पढ़ा था। அவருக்கு தெரிஞ்ச மாதிரி யாருக்கும் தெரியாது, அவ்வளவு ஞானமா இருந்தாரு. जैसे उनको समझने में आया वैसे किसी को भी नहीं कि इतना ज्ञान में भरा था। மேசியா அவருக்கு காண முடியவில்லை, மேசியாவை காண முடியவில்லை. वो मेसिया को देखने के लिए नहीं हुआ था। மேசியா இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொள்கிறவர்களை எல்லாம் அடிச்சு நொறுக்கி சேர்த்திட்டு இருந்தாரு. जो यीशु मसीह को देवता मानने वाला को सभी को मार पीटने घात करने लगा। இன்னைக்கு நாம எப்படி இருப்போம்? आज हम किस प्रकार रहते हैं? ஆண்டவர் நம்ம மேல நீதி செய்திருக்காரு. इसलिए हमारे पर परमेश्वर न्याय झुकाया है। அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்ம இன்னும் சரியா ஜெபிக்கலாம், இன்னும் சரியா ஜெபிப்போம். हम डरते कांपते हुए अभी तक अच्छी से प्रार्थना नहीं किया तो और ज्यादा करेंगे। நம்ம தேசத்துக்காக ஜெபிப்போம். अपने देश के लिए प्रार्थना करेंगे। அல்லேலூயா. அல்லேலூயா. நீ
2ஆம் தேதி தேவன் நீதி செலுத்துவார். मैं 2 तारीख को परमेश्वर न्याय அவர் என்ன झुकाएंगे। நீதி செலுத்த वो போறார்? क्या न्याय झुकाएंगे? நம்மளுடைய தாழ்த்தி அவரிடம் விடக்கூடாது. हमें दिन होकर उन्हें नहीं छोड़ना है। ஏசாயா 12:2 சொன்னது போல यशायाह 12 और दूसरा वचन कहता है, இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அவர் ரட்சிப்பா. இப்ப இன்னைக்கு இதுல இருந்து நீங்க சரியா ஜெபிக்கலாம். இன்னையில இருந்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. अब तक आप अच्छे से प्रार्थना नहीं किया तो आज से लेकर आप अच्छे से प्रार्थना कीजिए। இதோ தேவனே என் ரட்சிப்பு, ये यहोवा मैं उद्धार करता हूँ, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். अब वो भरोसे के साथ अब ना डरूंगा। கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், प्रभु यहोवा मेरे बल और मेरे भजन है, அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். वही मेरी उद्धार करता है। அவர் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பார். आप जो ना डरते हुए भरोसा के साथ रहेंगे। நம்மளும் பயப்படாமல் நம்பிக்கையா இருக்கும்படி இரவு பகலா இடைவிடாமல் நம்ம செபிக்க அழைக்கப்பட்டிருக்கோம். हम भी ना डरते हुए रात दिन जो उनके लिए प्रार्थना के समान हम रहेंगे। அல்லேலூயா. அல்லேலூயா. அவளை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். इसके बारे में सब जानते हैं। தம்ஸ்கூக்கு பிடிச்சு எல்லாரையும் நோக்கத்துக்கு போனாரு. उसे सबको मार पीट करने के लिए गए थे। கர்த்தர் நமக்கு சகாயம். மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? यहोवा मेरे सहायक, जो मनुष्य में क्या करेंगे? எல்லாரும் பரிசுத்தவான்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். सारे पवित्र को डरते खाते हुए रहने लगे। போற வழியில தேவன் தரிசனமானார். जाने वाला मार्ग में परमेश्वर की दर्शन को देखने लगे। அப்போ அவர் இப்பதான் சொன்னாரு, तब उन्होंने कहता है, நீ யார்? तो आप कौन है? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான். तू दुख देने वाला यीशु मसीह है। நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம ஜெபம் பண்ணுதோம், ஆலயத்துக்கு போறோம், அவரை இடைவிடாமல் ஆராதிக்கணும்னு நினைக்கலாம். हम सोचेंगे कि हम भवन में जाते हैं, लगातार उनकी आराधना करते हैं करके सोचेंगे। தேவ அன்பு நமக்கு ஊட்டப்பட்டு இருக்கலாம். परमेश्वर की प्रेम हमारे अंदर उंडा जाएंगे, ஆனா தேவ அன்பின்படி நடக்காம இருந்தோம்னா लेकिन परमेश्वर की प्रेम के जरिए से न நம்ம चलेंगे। பார்த்து ஆண்டவர் சொல்வார், हमें देखे परमेश्वर कहता நீ है, துன்பப்படுத்துகிற இயேசு நான். तू दुख देने वाला यीशु मैं हूँ அன்பு करके। இல்லாதவர்களை நான் அறியேன் என்று சொல்லுவார். तू कौन है मैं नहीं जानता करके बोलेंगे। அல்லேலூயா. அல்லேலூயா. சொன்னாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அவர் புரிஞ்சிட்டு, तू दुख देने वाला यीशु मैं करके तो समझने लगा। ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய்? परमेश्वर में क्या करने के लिए सिद्ध रखा है, அவருடைய சித்தத்தை நம்ம கேட்கணும். उनकी सिद्ध को हम सुनना है। என் பையன் சொன்னா நாங்க எல்லாரும் ஊருக்கு போறோம், मेरे बेटा बोलने लगे हम सब गांव जा रहे हैं, நீங்களும் 3 பேரும் வாங்க நம்ம ஊருக்கு போவோம்னு சொன்னோம். आप लोग भी 3 लोग आइए हम गांव जाएंगे। அவருடைய சித்தம் தெரியாம நான் எப்படி போறது? उनकी सिद्ध के अलावा हम कैसे जाएंगे? அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்கெல்லாம் டீச்சரு, वो सब टीचर लोग हैं, பிள்ளைகளுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு, बच्चे के सभी को जो எக்ஸாம் எழுதண்டான்னு சொல்லியாச்சு. अभी एग्जाम नहीं करके बोलने लगे। இது எதுக்கு अब रह के क्या लाभ है? ஊருக்கு போனாங்க? गाँव- அவங்க போக போறாங்க. जो गांव जाने वाला है। என் கணவர் என்னை இன்னைக்கு விடவே இல்லை. मेरे पति जी मुझे नहीं छोड़ा था आज। நான் எப்போதும் 12க்கு வீட்டை விட்டு வந்து 1 வந்துருவேன். मैं हर पल 12:30 से निकल कर 1 बजे यहाँ पर आता हूँ। கூடாதுன்னு சொன்னாங்க. नहीं जाना करके बोलने लगे। ஒரு நாள் சொல்ல மாட்டேன். कभी भी ऐसे ना बोलेंगे। நான் உட்கார்ந்து அவங்க கூட உட்கார்ந்துட்டு இருந்தேன். मैं उनके संग बैठने लगी। 1:30 வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருந்தேன். 1:30 बजे तक ஒரு मैं மணி बैठी। நேரமா நான் காத்துட்டு இருந்தேன். जी 1 घंटे तक मैं बाढ़ जो रहने लगी। அதுக்குள்ள போயிட்டு வான்னு சொன்னாங்க. उसके बाद तू जा करके बोलने लगी। அல்லேலூயா. हालेलुया। நான் எங்க வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப கீழ்ப்படுத்துவார்கள் கிடையாது. मेरे पति जी को बहुत आज्ञा करते ऐसे नहीं है। நான் ராத்திரி ஜெபம் பண்ணா கர்த்தருக்கு தான் நான் கீழ்ப்படுவேன். मैं रात को प्रार्थना करती हूँ, परमेश्वर की आज्ञा விவரமா पर। தெரிஞ்சிட்டுனா நான் அப்பா சொல்லியும் கேட்க மாட்டேன். அப்பாட்ட அதை சொல்லி அவங்கள சம்மதிக்க வைப்பேன். मैं ज्यादा समझने लगा तो पिता को बोलकर फिर उसके बाद समझने के लिए करेंगे। ஏன்னா ஊருக்கு போறது தெரியல. என் கணவர் என்ன சொல்றாரோ அதன்படி நாங்க போவோம். जो मैं गाँव जाते पता नहीं, लेकिन मेरे पति जी क्या बोलते उनके अनुसार करेंगे। நீ அவசரப்படாத, நம்ம எல்லாம் ஊருக்கு போவோம், அவங்க போட்டு வாங்க சொல்லிட்டாங்க. तो जल्दबाज मत करो, वो जाने दो, अपन नहीं जाएंगे। அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் கரெக்டா வந்து சித்தத்தை கேட்கறதுக்கு உடனே நம்மகிட்ட தான் நல்ல குணம் இல்ல, பூரா மாமிசம். हमारे लिए अच्छी गुण नहीं, पूरे समाज से भरे हुए हैं। ஆனாலும் நம்ம அழுது கேட்ட அவர் சித்தத்தை தெரிவிப்பார். लेकिन हम विलाप करके मांगेंगे तो वो सिद्ध को बताएंगे। சமயம் இல்லாதனால அவருடைய சித்தத்தை அறிய முடியல. जो समय नहीं, इसलिए उनकी सिद्ध को नहीं जानते हैं। நம்ம போல பாக்கியவான் யாரும் இல்லை. हमारे समान धन्य व्यक्ति कोई भी नहीं ஆனா है, நம்மகிட்ட அவர் கணக்கு தெரியும். लेकिन हमारे पास हिसाब झुकाएंगे। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு இத்தனை நாளா சமாதானம் தந்தேனே, इतनी साल तक मैं तुझे शांति நீங்க दिया, எனக்காக என்ன तू செஞ்சீங்க? मेरे लिए क्या की थी? யாருக்கு பரிந்து பேசுவீங்க?
किसके लिए विनती करें? சண்டைக்காரரா தான் இருந்தீங்க. झगड़े लोगों के साथ रहना நம்மளை नहीं। பகைக்கிறவளை இங்க பகைச்சுதான் இருந்தீங்க. जो विरोध करने वालों को विरोध करके யாருக்கு बैठे थे। மன்னிச்சீங்க? किसको क्षमा किया யாருக்கு है? ஜெபிச்சீங்க? किसके लिए प्रार्थना எல்லாம் किया है? உங்களுக்காகவே தான் ஜெபிச்சீங்க. सब तुम्हारे लिए प्रार्थना किया அதான் है। கணக்கு கேட்பார். वो हिसाब मांगेंगे। நம்மகிட்ட உத்தரான பொறுப்பை தந்திருக்கார். हमारे लिए एक अच्छी जिम्मेदारी दिया நம்ம है। என்ன நோக்கத்துக்காக படைச்சார்? हम किस मकसद की द्वारा में बनाया है? மரியாதை கண்டு கொண்டாங்க. मरियम माँ जी ने जानने लगी। நான் அவமானமாக நான் குழந்தையை வயிற்றில் இருந்திருந்தாலும் मैं अपमान की जरिए से जो बच्चों को पेट में लिया तो நான் அவருக்கு அடிமை. मैं उनके लिए दासी हूँ। அல்லேலூயா. அல்லேலூயா। அவருடைய சித்தம் இது. उनकी सिद्ध यही है। நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் எழுதி வச்சிருக்காரு. हमें हर एक लोगों को लिख के रखा என்ன है। செய்யணும்னு அவர் வச்சிருக்காரு. क्या करना है करके रखे हैं। அதை தெரிந்து கொள்ள வேண்டும். उसे पहचानना है। அல்லேலூயா. அல்லேலூயா। அவர் உணர்ந்தாரு. वो महसूस करने लगे ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கேன். परमेश्वर में क्या करने की सिद्ध है। उन्होंने कहा கொஞ்சம் கொஞ்சமா சொன்னாரு. थोड़े थोड़े करके कहने लगा। போற இடம்லாம் அடிகளும் காயங்களும் மரண பயம் தான் இருந்தது. तो जाने वाले मार्ग में पूरा मार और घायल और मृत्यु के भय था। ஆண்டவர் சித்தத்தை செய்து முடித்தார். परमेश्वर शुद्ध को पूरी करने लगे। அல்லேலூயா. हालेलुया। எனக்கும் உங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சித்தம் இருக்குது. मेरे लिए आपके लिए हर एक तरह की जो सिद्ध बना है। அவர் சமூகத்துல அமர்ந்திருந்து நம்ம ரொம்ப செபிச்சோன்னு நம்ம ரொம்ப நல்லவங்க கிடையாது. हम ज्यादा प्रार्थना करते हैं हम बहुत अच्छे व्यक्ति நம்ம नहीं ரொம்ப है। வேதத்தை தியானம் பண்ணோன்னே நமக்கு நல்லவங்க கிடையாது. शास्त्र को ज्यादा जांचते ही हम बहुत अच्छी नहीं है। அவர் என்ன சொல்கிறாரோ उन्होंने क्या कहता है அதன்படி செய்யும் போது उनकी जरिए से करते समय அவருக்கு அடிமைகள். जो उनके लिए करता है। அல்லேலூயா. हालेलुया। மெசேஜ் நல்ல மெசேஜ் கொடுத்தாங்க கன்னிமரியா. अच्छे संदेश दी थी कन्या मरियम அவங்க जी பதற்றத்துல இருந்தாங்க. जो तड़पने से रहने लगी, திருமணம் இது जो शादी के घर थी ரசம் குறைஞ்சு போச்சு. रश कम होने लगी। அவர் இயேசுவானோட்டே போனாங்க. यीशु के पास जाने लगे என் வேலை வரலன்னு சொல்லி. मेरे समय अभी तक नहीं आया। அதே மாதிரி हालेलुया। நம்ம உபத்திரத்தின் குகையில் போனாலும் वैसे संकट के गुफा में हम அவருடைய जाएंगे வேலை வர மட்டும் हमारे समय आने का तक। சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னது. शाद्रक मेशक अबेदनगो कहा அவர் தப்பித்து வல்லவர். वो बचाने के सामर्थ्य बना है। தப்பிக்காமல் போனாலும் अगर ना बचाएंगी तो भी அவர் வந்து वही परमेश्वर அவர் है। என்ன சொல்றாரோ அதை தான் செய்யும். उन्होंने क्या कहते हैं उनके साथ करना है। हालेलुया। அல்லேலூயா. அல்லேலூயா। அப்ப நம்ம எப்படி இருக்கோம்? हम किस प्रकार रहते நம்ம हैं। இவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலை முதல்ல வந்து பரவாயில்ல வந்து இப்போ அதோட அதிகமாக இருக்கு. जो पहले आए थे वो कम थे लेकिन अब है बहुत ज्यादा सब भारी दबाव होने लगे। हालेलुया। எரேமியா சொல்கிறார் 2:13. यिर्मयाह 2:13 में என் कहता है, ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார். मेरे प्रजा ने 2 बुराई करने लगे। ஒன்று ஜீவ வாசிப்பு 2:13. 2:13 यिर्मयाह। என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். யாரை பார்த்து சொல்றாங்க? किसको देख के कहता है, நானும் நீங்களும் அவர்களுடைய ஜனம். मैं भी भी उनकी प्रजा। ஆண்டவர் சொல்றாங்க परमेश्वर कहता என் है, ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார். मेरे प्रजा ने 2 बुराई किया है। ஒன்று ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். एक जीवन की सोता मुझे छोड़ दिए। அவர் என்ன சொல்றாரு அதுபடி கேட்கலன்னா நம்ம அவரை விட்டு விட்டோம். उन्होंने क्या कहता है उनके नहीं सुने तो हम उसे छोड़ देते அப்ப हैं। தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டியை நமக்காக உண்டாக்குகிறோம். जो पानी ना रुकते हुए जो फुटा हुआ उस गड्ढे को हम चुन के लेते நம்ம हैं। ஆண்டவரை மகிழ வைக்கிறோமா? परमेश्वर की मगन करता है क्या। அல்லேலூயா. हालेलुया। அதான் ஒரு பெண்ணு சொல்றாங்க. एक महिला कहती है, லூக்கா 11 தெரியல. लूका 11 है पता नहीं। அவர் இதுகளை சொல்லுங்கள். उन्होंने से कहा 11:27 வாசிக்கிறேன். 11:27 ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி एक स्त्री ने उनकी औरत से कहा, உம்மை சுமந்த கற்பங்களும் तुझे जो उठाने वाला घर நீர் பாழுண்ட ஸ்தலங்களும் பாக்கியம் உள்ளவைகள் என்று तुम दूध சத்தமிட்டு சொன்னாள். तुम दूध पीता हो उस जगह जो धन्य करके कहा। கன்னிமரியாளை பெருசா சொன்னாங்க जो அவங்க. कुंवारी मरियम को बड़े कहने ஆனா लगी, ஆண்டவர் சொன்னாங்க लेकिन प्रभु ने कहा, அதற்கு அவர் इसीलिए उन्होंने அப்படியானாலும் ऐसी हो அது அப்படிதான் अब ऐसे है ஆனாலும் लेकिन
தேவனுடைய வார்த்தையை கேட்டு परमेश्वर के शब्द को सुनकर அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான். जो उसे सुरक्षित रखने वाले ज्यादा धन्य व्यक्ति है। கன்னி மரியாளோட நானும் நீங்களும் பாக்கியவான்களா இருக்கணும். कुंवारी मरियम से भी मैं भी धन्य व्यक्ति होना है। அம்மா சொன்னாங்க உங்களை சுமந்த கற்பங்களும் நீங்க பாலுள்ள சரங்களும் பாக்கியம் உள்ளதுன்னு சொன்னாங்க. उस माँ ने आपको उठाया हुआ उस घर को धन्य है करके कहने लगे। அப்படியானால் அது சரிதான். ऐसे हो ठीक है, அதை விட என் வசனத்தின்படி நீங்க நடந்தீங்கன்னா அதை விட பாக்கியவான். उससे भी ज्यादा मेरे वचन के जरिए चलेगी तो उससे भी धन्य व्यक्ति है। கன்னி மரியாளோட நம்ம பாக்கியவான்களா மாற வேண்டும். कुंवारी मरियम से भी हम बड़े धन्य व्यक्ति के समान बदलना है। வசனத்தின்படி நம்ம நடக்கணும். वचन के अनुसार हमें चलना है। ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப நாம நிறைய காரியங்கள் நமக்கு இருக்கு. बहुत कार्य हमारे लिए है। தானியேல் பரிந்து பேசினாரு. दानियल ने विनती करने लगे। யோபு சுற்றிலும் வேலி அடைச்சிருந்தாரு ஆண்டவர். योबू की चारों ओर में बाड़ा लगाए थे। அதை சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். उसे कहकर मैं प्रार्थना करने लगे। ஹல்லேலூயா. हालेलुया। பிசாசுக்கு உள்ள நுழைய முடியாது. शैतान के अंदर नहीं आ सके। அவங்க ரொம்ப செழுமையா இருக்காங்க யோபு. अयुब ने बहुत बड़े धनवान के साथ रहने लगे, இலக்கியத்தி புத்திரரோட ரொம்ப சீமானா இருந்தாங்க. जो 10 पुत्र से बहुत बड़े श्रीमंत இந்த थे। வாழ்க்கையில சொன்னாங்க என் கண்ணியை பார்த்து சொன்னாங்க. யோபு 30 அதிகாரம் நினைக்கிறேன். अयुब की पुस्तक 30 अध्याय करके सोच रही हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। ஏழைகளை அவங்க டேபிள் வச்சு கூட வச்சு சாப்பிட்டாங்க. गरीबों को उनके मंच में बिठाकर उन्हें खाने लगे। கால் இல்லாதவர்களுக்கு கால் போல இருந்தாங்க. जिनके लिए पैर नहीं उनके लिए पैर के समान रहे। விதவைகளுக்கு உதவி செஞ்சாங்களா. विधवा की सहायता करने लगे। இப்படிப்பட்ட சீமான் எங்கேயாவது பார்க்க முடியுமா? इस प्रकार की जो धन्य व्यक्ति कहाँ देख சொல்றாரு, सकते, என் கண்களோட உடன்படிக்கை பண்ணினா जो कहता है कि मेरे आंखों के साथ वाचा बना ஒரு मैं। கன்னிகை மேல் இணைப்பாய் இருப்பது எப்படி? एक कुमार की जो सोच में कैसे रहेंगे, எப்படி சொல்றாங்க பாருங்க. कैसे कहता है। எவ்வளவு ஐஸ்வர்யமானவங்க. कितने बड़े धनवान थे, அவங்க ஏழைகள் கால் இல்லாதவர்களுக்கு காலா இருந்தாங்க. जो जिनके लिए पैर नहीं उनके लिए पैर के समान रहने लगे। சிறுமியானோட நியாயத்தை எடுத்து பேசி அவங்க நீதிபதியா இருந்தாங்க. जो दिन लोगों की न्याय को जो उसे प्रकट करने लगे। யோபு 1:5 சொல்லுது, अय्यूब 1:5 कहता है, விருந்து செய்கிற அவரவருடைய நான்முறை முடிகிற போது जो उसके लिए जो मेज में बिठाने का उस दिन होते ही யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி अय्यूब ने मेरे बच्चों ने परमेश्वर की निंदा किस प्रकार किएंगे कर அவர்களை அழைத்து அனுப்பி उसे बुलवाकर பரிசுத்தப்படுத்தி पवित्र कर அதிகாலமே எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யமானியா அதிகாலமே எல்லா சுகமும் இருக்கு. कितने बड़े धनवान थे, क्यों बोर में उठना है। அதிகாலமே எழுந்து बोर में उठकर அவர்கள் எல்லாருடைய லட்சத்தின்படியும் सभी के अनुसार சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். सारे जो अन्न बलि और होम बलि को चढ़ाए थे। ஹல்லேலூயா. हालेलुया। அதனால நான் ரெட்டத்தனியா ஆசீர்வதிக்கும் போது உன் பிள்ளைகள் எல்லாம் பரலோகத்துல இருக்காங்க என்பதை அவர் நிரூபித்தாரு. इसके लिए 2 गुना की आशीष पाते से तेरे बच्चे सारे स्वर्गराज में आकर के बोलने लगे। நீதிமொழிகள் சொல்லுது, உன் மந்தைகள் மேல் கவனமாயிரு. नीति के वचन कहता है तेरे चरवाह के ऊपर ध्यान दे। நம்ம மாத்திரம் தேவமணி போறது இல்ல, सिर्फ हम प्रार्थना करके जाने वाले नहीं है, அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். उनकी नाम हिदल के समान அந்த है। பரிமள தைலம் நமக்கு ஒவ்வொருவருக்கும் இருக்குமானால் நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த வாசனை வீசும். उस ईदल हमारे अंदर है तो उस सुगंध हमारे बच्चे के ऊपर फैलाएगी। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் எல்லாம் ரட்சிப்பு அடையணும். हमारे सारे बच्चे उद्धार पाना है, அதுதான் நீதிமா. वही धार्मिक है। கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். यहोवा की नाम डीडगढ़ है। நீதிமான் அதற்குள் ஓடி எப்படி சும்மா இருப்பான். பிள்ளைகள் நல்லா இல்லைன்னா எப்படி சும்மா இருப்பான். बच्चे बराबर नहीं तो कैसे अच्छे से கணவன் रहेंगे, நல்லா இல்லைன்னா எப்படி சும்மா இருப்பான். पति बराबर नहीं तो कैसे रहेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। நீதிமான் ஆனா எவ்வளவு துன்பத்தின் உண்டாக போனாலும் அவர் மாற்றி தருவார். दुख के साथ धार्मिक जाएगा तो उसे बदल के देंगे, ஏன்னா நம்ம தேவன் நீதி உள்ளவர். क्योंकि हमारा परमेश्वर धार्मिक बड़े அவருடைய हैं। நீதி நமக்குரியது. उनकी न्याय हमारे लिए நம்ம है। நீதினால கணவருக்கு சுகம் கிடைக்காது. हमारे धार्मिक के अनुसार सब चंगाई नहीं मिले, கிடைக்காது. बच्चे की चंगाई नहीं அவருடைய मिलेगी। நீதி நமக்கு உரிமையாக்கி கொள்ள வேண்டும். उनकी धार्मिकता को हमारे हक मानना है। தேவன் நம்மை மகிமைப்படுத்துவார். परमेश्वर हमें महिमा करेंगे। மகிமை நிறைய இருக்குது. महिमा बहुताई से है, மகிமைக்குரிய மகிமை இருக்கு. इस संसार की महिमा है உலகத்தின் மகிமை இருக்கு. और आने वाला महिमा है। பவுல் சொன்னாரு, इसलिए पौलुस कहता है இவ்வளவு நெருக்கமா இருக்கலாம் உலகம் எங்கெல்லாம், संसार पूरा इतनी दबाव हो सकती இப்ப है, மடிந்தாலும் लेकिन आएगा तो भी குடும்பத்துல எல்லாரும் இப்ப மடிந்தாலும் हमारे परिवार में सभी कुछ मिल जाए, பிள்ளைகளுக்கு நமக்கு பரலோகம் உண்டு. लेकिन நிச்சயம் நமக்கு வேணும். हमारे बच्चे की स्वर्ग राज्य करके एक निश्चय होना है। நம்ம பிள்ளைகள் எங்க இருக்காங்க?
बच्चे कहाँ है? ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே இருக்காங்களா? एदेन वाटिका से दूर है क्या? ஏதேன் தோட்டத்துல தேவனுடைய ஐக்கியம் இருந்தது. एदेन वाटिका में परमेश्वर की संगति था। இன்று நமக்கும் பிள்ளைகளுக்கும் தேவன் ஏதேன் தோட்ட உறவு இருக்குதா? आज हमारे लिए हमारे बच्चे के लिए एदेन वाटिका की रिश्ता है क्या? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்தர். परमेश्वर पवित्र है। நம்ம இருக்கிறது எந்திரிக்கிறது நம்முடைய எல்லா செயல்களையும் நம்ம கண்ணீரை அவர் காண்கிறது. हमारे बैठना, हमारे उठना, हमारे आंसू सब कुछ देखता அந்த है। தைரியம் நமக்கு வேணும். उस धैर्य हमारे लिए चाहिए। முக்கியமா நம்ம சுயம் சாப்பிடணும். पहले हमारे स्वयं मिटना है। சொல்லுது எனக்கு சுயம் சாகாதனாலதான் எனக்கு துன்பமே துன்பம் துன்பமே துன்பமா இருக்கு. मेरे स्वयं नहीं मिला इसलिए दुखे पर दुख, दुखे पर दुख आती है। அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம செத்து போயிட்டா யாராவது நம்மளுக்கு கனவீனம் பண்ண கவலைப்படுவோமா? हमें मर जाएंगे तो हमें कोई आदर नहीं करेगा तो हम चिंता करेंगे। அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு விரோதமா செய்தா நம்ம என்னதான் சொல்லுவோமா? हम अपने विरोध करेंगे तो कुछ करेंगे कि हम मर जाएंगे तो ऐसे ही रहेगी ना। ரத்தம் ஓடுதல் அப்படி கொதிக்குது. लघु बहने के तक ऐसे उड़ रही है। அல்லேலூயா. அல்லேலூயா. நேத்து நான் ஒரு செய்தி கேட்டேன். कल मैं संदेश सुनने लगी। ஒரு நிமிஷம் திகைத்தேன். एक पल के लिए मैं धड़कने लगी। உண்மையான உள்ளத்தோடு எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணேன். सच्ची मन के साथ सभी के लिए प्रार्थना நான் करने நல்லவா लगी। இல்ல. मैं अच्छी ஆனா व्यक्ति என் नहीं, உபத்திரவம் என்னை அப்படி அன்பு கூற செய்கிறது. लेकिन संकट मुझे प्रेम जताने के लिए करती है। அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை பற்றி பேசக்கூடாதுன்னு வந்தேன். अपने बारे में बोलना नहीं चाहते करते, लेकिन कैसे भी आ जाती ஆனா है। நான் நிப்பாட்டதுக்கு நீங்களும் உதவி செய்யுங்க. ஜெபம் பண்ணுங்க. आप भी मेरे लिए प्रार्थना कीजिएगा। அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஒரு சிறுமியும் எளிமையுமானவன். मैं तो दिन और दरिद्र हूँ, ஆனா கர்த்தரும் என் நினைவா இருக்கிறது. लेकिन यहोवा मेरी स्तुति रखता है। அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனையோ பேரை நம்ம பார்த்தோம். कितने लोगों को हम देखे हैं। அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நீதிமானா இருந்தாலும் சாமியார் நீதிமானா இருந்தாலும் பிள்ளைகள் நீதிமான் இல்லை. सामुएल धार्मिक था लेकिन बच्चे धार्मिक के अनुसार नहीं था। அல்லேலூயா. அல்லேலூயா. யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாங்க, நான் என் வீட்டார் மோய்ந்தார். योशुआ कहता मैं भी मेरे घराने की स्तुति करूंगा कर कर। அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க மனைவி பிள்ளைகள்லாம் இல்ல அவங்களுக்கு. उनके बीवी बच्चे नहीं था। அவங்க குடும்பத்தை அப்பா குடும்பத்தை சொல்றாங்க. अपने पिता की घराने के बारे में कहता है। நாம எப்படி சொல்ல முடியும்? हम कैसे बोल सकेंगे? சொல்ல முடியும். बोल सकेंगे। மாத்தாள் மரியாள் இருந்தாங்க. माताल मरियम रहने लगे। இவரு நல்லவங்க தான். दोनों अच्छे व्यक्ति था। அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க அப்பாவுக்கு குஷ்டரோகம். उनके पिता की कोड़ी बीमारी थी। அவர் குஷ்டரோகம் சோமானோடனே சாப்பாடு தயார் பண்ணுவாரு. जो कोड़ी खाते होते वो जो भोजन बनाते हैं। மாத்தாள் வீட்டு வேலை செய்தாங்க. माताल जो काम कर रहे हैं, அப்போ மரியாள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? मरियम क्या कर रही है? ஆண்டவர் பின்னால இருக்கு. परमेश्वर के चरणों में बैठ कर பரிமள தைலத்தை போட்டு जो हृदय को डाल कर நான் முடியால அதை தொடங்க. अपने बालों से पोंछती है। அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நேசித்த குடும்பம். परमेश्वर प्रेम जताने वाले परिवार। அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க தான் நினைக்கிறாங்க இந்த பெண்ணு பாவியான பெண்ணே. जो 1900 पापीली स्त्री थी, அப்ப இவர் தீர்க்கதரிசியானா தெரியாதோ? ये भविष्य देखता रहेगा तो नहीं पता है क्या? உள்ளங்களை அறிகிறது. जो हृदय को जानने वाला परमेश्वर உடனே है, அவருக்கு உத்தரவு சொல்றார். तुरंत उनके लिए उत्तर करता है। இந்த நாளிலும் நம்ம பேசுறதை எல்லாம் அவர் கேட்கிறார். इस दिन में हमारे बातों को उन्होंने सुनते हैं। பைபிள் இருக்குல்ல அது? बाइबल में है ना, அவர் கேட்டார்னு இருக்குல்ல? उन्होंने सुना है कर कर। எப்ப கேட்டாரு? பெயனாக்கு ஞாபகம் இல்லையா? மோசேக்கு விரோதமாக சகோதரனும் சகோதரியும் கூடி பேசுறாங்க. मूसा के विरोध भाई बहन लोग उनके विरोध बात யாரு? करते हैं। இவங்கள யாரு? ये सब कौन है? ஊழியக்காரர்கள். जो सेवक लोग हैं। அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன ஊழியக்காரங்களா இருந்தாலும் நம்ம சொந்த வீட்டிலே கூடி பேசுறதுக்கு நம்ம இருப்போம். हम सेवक हो सकते हैं लेकिन हमारे परिवार में भी इस प्रकार बोलते हैं। அதை யாரு கேட்டா? वो कौन सुनते हैं? என் மூணு சகோதரர்கள் தானே. जो तीनों भी बहन लोग हैं। அல்லேலூயா. கிருபை மேல் கிருபை பெற்றிருக்கிறார் மோசே. मोसे अनुग्रह पर अनुग्रह पाया है। हालेलुया। அவரே இறங்கி வந்துட்டாரு. तुरंत उतर कर आए परमेश्वर। உங்களுடைய சொப்பனத்தில் பேசு. मैं तेरे साथ सपना में बात करूंगा, முகமுமா. लेकिन के साथ आमने सामने बात அவர் करती हूँ। நமக்காக வழக்காடுகிற தேவன். हमारे विवाह जो लड़ना है, நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்காக அன்பற்று நடக்கிறவர்களுக்காக ஊக்கமாய் நம்ம ஜெபம் பண்ணணும். अपने विरोध जो प्रेम के बिना चलने वाले के लिए प्रार्थना करना இது है। நம்ம மேல விழுந்த கடமை. अपने पर पड़ा हुआ कर्तव्य है। அல்லேலூயா. 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 எப்படி ஆண்டவர் நமக்காக என்ன மகத்துவங்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்காரு. क्या क्या महत्व परमेश्वर हमारे लिए लिख के रखा है। பிரசங்கமே மனம் திரும்புங்கள். जो प्रचार करना, जो मन फिरा
जाओ। எனக்கும் 40 வயசு வந்துட்டு மனம் தெரிஞ்சிருக்கிறேன் நான். जो मेरे लिए भी उम्र घट गया लेकिन मन फिर ஒவ்வொரு क्या, நிமிஷமும் நம்ம ரத்தத்தால் கழுவப்படணும். हर एक पल के लिए उनके लोगों से धोया ஒவ்வொரு बना, நிமிஷமும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். हर एक जो मिनट के लिए हम जांचना है। அல்லேலூயா. அல்லேலூயா. வரும்போதே ரொம்ப பேசக்கூடாதுன்னு வந்தேன். आने का टाइम ज्यादा नहीं बोलना करके सोचने लगे। வந்தோடனே சந்திராபி ஞாபகம் இல்ல. வந்தோடனே சொன்னேன், आते ही मैं बोलने लगे, 1 மணி ஜெபத்துக்கு வராதவங்களுக்கா 1 बजे प्रातः में नहीं आए हैं, எவ்வளவு மன்னிப்பு கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. कितने में क्षमा मांगने लगी। அல்லேலூயா. அல்லேலூயா. அதிகாரம் ஒண்ணும் செய்ய முடியாது. अधिकार कुछ भी नहीं कर सकता है। அவங்க இஷ்டம் வராங்க வராம இருக்காங்க. जो- அது சொல்ல நான் யாரு? उनकी भी मर्जी तो आवे नहीं आवे। ஆண்டவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுட்டே இருப்பேன். मैं परमेश्वर क्षमा मांगने लगी। என் மூலமா பேசணும். मेरे जरिए बात करना है। அல்லேலூயா. அல்லேலூயா. இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கீங்களா? ஒரு தான் புத்தகத்தில் எழுதினாரு. एक व्यक्ति अपने पुस्तक में लिखा है। இன்னும் நேரம் ஆயிட்டு. அல்லேலூயா. हालेलुया। என்ன எழுதினாரு? டாக்டர் போனா முதல்ல என்னத்தை கேட்பாரு? डॉक्टर पहले जाके तो क्या पूछेंगे? நாக்கு நீட்ட சொல்லுவாரு. जीव को बताने के लिए बोलेंगे। உங்களை மறந்துட்டா? आप भूल गए क्या? சுந்தரிக்கு மறக்கல மறந்துட்டா? அல்லேலூயா. அல்லேலூயா. சரீரம் ஆரோக்கியமா இருக்கா இல்லைன்னா எதுல இருந்து தெரியும்? शरीर आरोग्य है कि नहीं करके जीव भी बता सकते हैं। பேசுறது ஆவிக்குரிய வாழ்க்கையும் இன்னைக்குரிய வாழ்க்கையும் பாதிக்கும். हमारे बातों आदमी की रीति संसार की बातों में भी बिगड़ जाती है। ஆண்டவருடைய சகோதரரே சொல்லிட்டாங்க, परमेश्वर की भाई लोग कहने लगे, நாம அடக்க யாராலும் முடியாது. அப்ப எப்படி நம்ம அடக்க? जीव को बंद नहीं कर सकता, कैसे बंद करके? परमेश्वर से होता है। ஒரு காரியத்தை அவர்கிட்ட சொல்லி 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 कौन सा भी कार्य उनकी बस बोल ஆன் தி बोल कर। ஸ்பாட்ல மன்னிப்பு கேட்கணும். उस समय में क्षमा சொன்ன मांगना। அடுத்த நிமிடமே என் மனசுக்கு மனச்சாட்சி பரவாயில்ல எனக்கு. अगले मिनट में भी मेरे मन में छेद पाती है। ஆண்டவரே ஒரு விஷயம் மன்னி. परमेश्वर एक पल के लिए அவர் क्षमा மன்னிக்க और தயவு क्षमा करने के लिए दया அவர் करें। 7 தடவை 7-70 பேதுருக்கு சொன்னாரு. पत्र से कहा, அவங்க அந்திரேயா सीमोन अंद्रेया 2 பேரும் சகோதரர்கள், दोनों भाई लोग 2 थे, பேரும் ஊழியக்காரங்க. दोनों भी सेवक थे। ஆனா பேதுரு என்ன சொல்றாரு? पत्रस क्या कहता है? சகோதரர்களுக்கு நல்ல சண்டை நடக்குது. भाई लोग के बीच में अच्छी झगड़ा होने ஆண்டவரே लगी। சகோதரனுக்கு எதிர் தடவை மன்னிப்பு. परमेश्वर भाई के लिए कितनी बार क्षमा करना है? அதாவது என்ன 7-70 बार। எப்போதும் நீ உயிரோடு இருந்து நீ மன்னிச்சிட்டு. जीने तक तो जिंदा रहने का तक क्षमा कर। அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் நமக்கு கொடுத்த உக்கரான பொருள். यही अपने लिए दिया हुआ कार्य। நம்ம மனம் திரும்ப வேண்டும். हम मन फिराना है। ஒவ்வொரு நிமிஷம் எதுக்கு? क्यों? கர்த்தரை நாமும் பலத்து துருகம். देखो कि नाम दृढ़गढ़ है, அது பெரிய கோபுரம். वो बहुत बड़े गुम्बद है। மனுஷன் கட்டின கோபுரம் இல்ல. मनुष्य बनाए जैसे அது नहीं, அடைக்கலம். जो एक सरल அது स्थान, நமக்கு பாதுகாப்பு. वहाँ पर सुरक्षित। நமக்கு மட்டும் இல்ல, நம்ம எங்கெல்லாம் போறோமோ हमारे लिए हम यार जहाँ जाते हैं, जेविके माँ। जिनके लिए प्रार्थना करते हैं, யாருக்கெல்லாம் உறவா இருக்கும் जिनके लिए रिश्ता छोड़े हैं, அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு. सभी के लिए सुरक्षा है, எல்லாருக்கும் நம்ம பரிந்து பேசணும். सभी के लिए विनती करना है। சொந்த குடும்பத்துக்காக பரிந்து பேசணும். खुद के परिवारों के लिए विनती करने लगे। மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசினார். मूसा इस्राएल लोगों के लिए क्षमा मांगने लगे, தாழ்த்தினாரு. दीनता करने लगे। ஆண்டவர் சொன்னாரு, நீ என்னை விடு, परमेश्वर कहा, நான் இவர்களை அழிப்பேன். मैं इसे मिटाऊंगा। என்ன பெரிய பொறுப்பு. कितनी बड़ी நம்மளை बहुत बड़ी, அழிக்கிறது நமக்கு பெரிய பொறுப்பு தராருன்னு அவர் நினைப்பாரு. उसे मिटाने तो अपने लिए बड़ी இன்னைக்கு जिम्मेदारी நானும் நீங்கள் है। எப்படி நினைப்போம்? मैं भी अभी किस प्रकार सोचते हैं? என்னை வீடு ஒரு தேவன், परमेश्वर ஒரு உலக ரட்சகர் संसार की उद्धार மோசேயை करता, பார்த்து சொல்றாரு, जो मूसा को देखे कहता है, तू मुझे छोड़, இவர்களை நான் அழிப்பேன். मैं इसे உன் मिटाऊंगा, பேரை பெருமைப்படுத்து. तेरे नामों को ऊंचा करूंगा। ஆண்டவரே, இந்த ஜனங்களை நீங்க நினைச்சிருக்க. परमेश्वर इस प्रजा को याद எல்லா कीजिए। ஜனங்களுக்கும் தெரியும் நீங்க கூட்டிட்டு வந்த. सारे लोगों को पता है कि आप लेकर आए, வனாந்திரத்துல நீங்க அழிச்சீங்கன்னா इस जंगल में मिटा ஜீவ डालेंगे, புஸ்தகத்துல என் பேரை கிறுக்கி போடும். जीवन की पुस्तक से मेरे नाम से मिटा डालो। சத்துருக்களுக்கு எப்படி பரிந்து பேசுங்க. देखिए कितने कैसे विनती करता அல்லேலூயா. है। हालेलुया। நானும் நீங்களும் கற்றுக்கொள்வதற்கு இது मैं எழுதப்பட்டிருக்கிறது. मैं भी अभी सीखने के लिए रखा है। உலகத்துக்கு எழுதி கொடுக்கவில்லை, संसार को लिख के नहीं दिया है, நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. अपने लिए लिख के दिया है। கணக்கு நம்மகிட்ட கேட்பாரா? जो ये सब मांगे क्या नहीं, அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம மனம் திரும்புவோம். हम मन फिराएंगे। ஆண்டவரே, என் ஜீவ புஸ்தகத்துல என் பேரை தெரிவிக்கிறேங்க. परमेश्वर जीवन की எனக்கு पुस्तक யார் में नाम को இருக்கிறது मिटा தெரியும். डालो। कौन है போ ஜனங்களை तू குறித்து. जा प्रजा को लेकर। அல்லேலூயா. हालेलुया। எத்தனை நல்ல தேவன். कितने अच्छे परमेश्वर है, மாத்திரம் நல்லவர். श्री वो भला है। நம்ம எப்படி இருக்கோம்? हम कैसे हैं? உலக அதிகாரத்திலையும் உலக ஆட்சியிலும் நம்ம இருந்தோம்னா தேவன் பார்க்க முடியும். संसार के राज्य में संसार के साथ जुड़े हुए रहेंगे तो परमेश्वर को नहीं देखेंगे। அன்னைக்கு வேத பாராட்ட उस दिन जो शास्त्र की பிரதான पढ़ने
ஆசாரியர்கள் லேவி கோத்திரத்திலிருந்து வந்தவர்கள் प्रधान याजक लेवी की झुंड से आए हैं। மேசியா என்று தெரிந்தும் மேசியா என்று ஏற்றுக்கொள்ள மனதில்லை. मेसिया करके पहचान कर मेसिया करके उसे स्वीकार नहीं किया நம்ம है। இப்போ நினைக்கலாம் हम अभी सोचेंगे நம்ம மேசியாவை ஏற்றுக்கொண்டிருக்கோம். हम मेसिया को स्वीकार करते हैं, அவருடைய வசனத்தின்படி நடந்தாதான் ஏற்றுக்கொள்ளப்படும். उनकी वचन के जरिए चलेंगे तो हम उसे स्वीकार करते யோவான் हैं। நல்லா எழுதியிருக்காரு. जो यूहन्ना अच्छे से लिखता है, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ उन्हें स्वीकार करने वाले जितने लोग அத்தனை हैं பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு उनके लोग उनकी संतान बनने के लिए अधिकार देता है। அப்ப நம்ம ஏற்றுக்கொண்டா அவர் என்ன செய்வாரு? तब हम स्वीकार करें நமக்குள்ள तब வருவாரு. हमारे अंदर आता है। பெரிய தேவன், कितनी बड़ी परमेश्वर எவ்வளவு है, பெரிய மகிமை, कितनी बड़ी महिमा, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். कितनी बड़ी आशीष। இது நம்ம கண்களுக்கு தெரியல. ये अपनी दृष्टि में छुपे உலக हैं। பாடுகள் தெரிகிறது. जो संकट बताया है, உலகத்தின் துன்பம் பெருசா இருக்கு. संकट की जो समस्या बहुत बड़ा है। மார்க்கு 10 அதிகாரம் நினைக்கிறேன். मार्क 10वां अध्याय ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता है, ஐஸ்வர்யவான் தேவன் 25ஆம் வசனம் 10ஆம் 25वां அதிகாரம். अध्याय ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிறோம். जो धनवान परमेश्वर के राज्य में प्रवेश होना, ஒட்டகமானது ஊசின் பதிலை நுழைவது எளிதா இருக்கும். ऊंट ने जो ऊंट के कानों में सुई जाता है उसका आसान हो सकती அவர் है। இன்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு, जो वह अचंभित होकर அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும்? ऐसे बोले तो कौन उधार என்று पाएंगे? அவங்களுக்குள்ளே சொல்லிட்டாங்க. वो अपने आपस में कहने लगे। இயேசு அவர்களை பார்த்து, यीशु उनकी ओर से देखकर, மனுஷரால் இது கூடாது, मनुष्य से नामुमकिन है தேவனால் இது கூடாது. लेकिन परमेश्वर से नामुमकिन, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். परमेश्वर सब कुछ संभव है।